நற்செய்தியாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். தியான வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த ஐயோ என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருளை பார்ப்போம் என்றால், சபிக்கப்பட்டவன், ஆக்கினைக்குட்பட்டவன், அழிவுக்கு நேரானவன், ஆக்கினைக்கு தப்ப வழி இல்லாதவன் என்ற பல பொருட்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே யோபு தன்னையே சபித்து கொண்டான். தாங்கொண்ணா துயரத்து நிமித்தம், நோய் நிமித்தமும் அவன் அப்படி செய்தான். சரீர வேதனைக்கு முடிவாக ஐயோ என கூறுகிறான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடறல் உண்டாக்குகிறவனை பார்த்து, வாழ்க்கையில் உள்ளொன்று புறமொன்று உடையவனை பார்த்தும் ஐயோ என்றார். நீங்கள் ஆக்கினைக்குட்பட்டவர்கள் என்றார். அது மக்களின் பாவத்து நிமித்தம் ஏற்படும் ஆக்கினையை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் வாழ்க்கையின் உயரிய நிலையிலிருந்து உயரிய லட்சியம் பற்றி தன்னை ஆக்கினைக்குட்பட்டவராக கூறுகிறார். பவுலடிகளார் தன்னை சபிக்கவில்லை. தான் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு, அதை நான் செய்யாவிட்டால் தான் ஆக்கினைக்குட்பட்டவன் என்பதாக இங்கே அறைகூவுகிறதைத்தான் நாம் பார்க்கின்றோம். நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. இது வாழ்க்கையின் ஆழத்திலிருந்து உண்டாயிற்று, இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய இரகசியமான உண்மைகள் பவுலிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தன. அவர்களுக்கு அவைகளை அறிவிப்பதற்காக கிறிஸ்து அவனை அனுப்பியிருந்தார் என்பதாக அப்போஸ்தலர் 20:24 நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 2:7 மற்றும் எபேசியர் 3:8 கூட அந்த செய்தியானது சொல்லப்படுகிறது. இங்கே பவுலப்போஸ்தலன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை செய்ய வேண்டும். அதை செய்யாவிட்டால் அவனுக்கு ஐயோ. இது ஒரு வகையான இழப்பு அல்லது தண்டனையை குறிக்கிறது. அருமையான தேவப்பிள்ளையே, சுவிசேஷத்தை பிரசங்கித்தலில் பெருமை பாராட்டுவதற்கு எந்த காரணமும் இல்லை. ஆனால் அவன் மேன்மை பாராட்டியது இதுதான். அவன் காசுக்காக பிரசங்கிக்கவில்லை. அவனுடைய நோக்கம் நல்லது என்பதையும், கூலிக்கு அமர்த்தப்பட்டவன் போல அல்லாமல் விருப்பத்தோடு அவன் பிரசங்கித்தான் என்பதையும் இவ்விதமாக அவன் நிரூபிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த சுவிசேஷத்தை தாங்கக்கூடிய, அறிவிக்கிறவர்களை தாங்கக்கூடிய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பேர் சொல்வதற்காகவா? ஊர் சொல்வதற்காகவா? உலகம் மெய்ப்பதற்காகவா? இல்லை. என்னை ஆட்கொண்ட என் நாயகனை நான் அறிவிப்பேன். அந்த இரட்சகரை, அந்த இரட்சகருடைய ரட்சிப்பை, அந்த இரட்சகருடைய வழிநடத்தலை, அந்த இரட்சகருடைய ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்காவிட்டால் நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் பிரவாதிருந்தால் எனக்கு நலம் என்பதுதான் அதனுடைய பொருளாக அவன் சொல்லுகிறான். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் விருப்பத்தோடு பிரசங்கித்தான். தன்னுடைய சொந்த செலவில் சேவை செய்த போர் வீரனைப் போல, 7ஆம் வசனம் சொல்லுகிறது போல, சொந்த செலவில் சேவை செய்த போர் வீரனைப் போல ஆண்டவராகிய இயேசுவாகிய நல்ல எஜமானுக்கு மகிழ்ச்சியோடு சேவை செய்தான். அவன் இந்த பணத்தை குறித்து பேசுகிறான். தன்னுடைய நேர்மையையும் அன்பை நிரூபிப்பதற்காக பணமில்லாமல் சேவை செய்வதே அவனுடைய சம்பளமாக இங்கே அமைகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பவுலடிகளார் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது வாழ்க்கையின் ஆழத்திலிருந்து உண்டான ஒன்று. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த ஒரு மனுஷன், முன்னோரின் பாரம்பரியங்களிலும் வழிபாடுகளிலும் வைராக்கியம் கொண்ட ஒரு மனுஷன், கிறிஸ்தவத்தையே சிதைக்க தன்னை ஒப்புக்கொடுத்த ஒரு மனுஷன், தமஸ்குவின் வழியில் சிதைவுபட்டவனாக சிதைவுபடுத்த புறப்பட்டு போகிறான். வழியில் தடுத்தாளப்படுகிறான். எவரை சிறையாக்க துணிந்தானோ
அவரால் சிறையாக்கப்பட்டான். சிறைப்படுத்தினவர்களை சிறையாக்கி கொண்டு போகிற ஆண்டவன். சவுலே சவுலே என்ற பெயர் ஆண்டவரின் கிருபையின் வெளிப்பாடு. கிறிஸ்தவத்தை சிறையாக்குவது முள்ளில் உதைப்பதாகும். முள்ளில் உதைப்பதால் என் கால் புண்பட்டது. அதன் மூலம் என் ஆண்டவன் என்னை அதமாக்காமல் ஆதரித்து கொண்டாரோ? பரம தரிசனமே, நான் நம்பியிருந்த என் கண்கள் பார்வையற்று போயிற்று. நான் நம்பியிருந்த பலம் அபத்தமாயிற்று. கையிலாக கொடுக்கிறவர்களை சார வேண்டிய சூழ்நிலையாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். கிறிஸ்தவத்தை அடிமையாக்க சென்ற நான் கிறிஸ்துவுக்கு அடிமையானேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்பது அவனுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாயிருந்தது. இதுவே கிருபையின் ஐஸ்வர்யம், இதுவே ரகசியம். இந்த கிருபையை தனக்கென்று சுயமாக சொந்தமாக வைத்துக்கொள்ள முடியாது. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்கிறார். நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அநேகருக்கு சாட்சியாயிருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமே. நான் அந்த சுவிசேஷத்தை நிமித்தம் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் அவரின் ஸ்தானாபதி. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலனாயிருக்கிற நான், அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான், இத்தகைய அனுபவமுடைய அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் தனக்கு ஆக்கினை அல்லது அழிவு என்பதாக கூறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது அனுபவத்தால் உண்டானது. இந்த அனுபவம் இருந்தது பற்றியே பவுல் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று மார்தட்டினார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் பிரிந்து சென்ற ஒரு அனுபவத்தோடு இந்த நாளிலே காணப்படுகிறீர்களோ? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் பிறனிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். என்று நாம் அன்பு கூறுகிறோமா? ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறதே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் கணக்கற்றோர் மாண்டு கொண்டு இருக்கிறார்களே. இன்னும் பாரம்பரியங்கள், பலவிதமான மூட பழக்க வழக்கங்களாலே நிறையப்பட்ட மக்கள் எத்தனை. ஆனால் திருச்சபை இன்று ஆர்ப்பரிக்கிறது, ஆரவாரம் இடுகிறது, பண்டிகைகள் கொண்டாடுகிறது, கொண்டாட்டங்கள் காணப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதா? என்னுடைய விழாக்கள், என்னுடைய கொண்டாட்டங்கள், என்னுடைய வீட்டினுடைய ஆசரிப்புகள், என்னுடைய திருச்சபையினுடைய பலவிதமான கூட்டங்கள், விருந்துபசரணைகள், இவைகளிலே தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறதா? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். குற்றமாக சொல்லவில்லை. நான் ஆசரிக்கிற எந்த காரியத்திலும் தேவன் மகிமைப்படுகிறாரா? தேவன் பிரதானமாய் இருக்கிறாரா? நற்செய்தியாகி அவர் அறிவிக்கப்படுகிறாரா? அவர் அறிவிக்கப்படாத எந்த ஒரு ஆசரிப்பும் அபத்தமான ஒன்று. சுவிசேஷ ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னுடைய அனுபவம் என்ன? உனக்கு பரம தரிசனம் உண்டா? பரம தரிசனத்தில் சுவிசேஷத்தை அடக்கிக் கொள்ள உன்னால் கூடுமா? தேவ பிள்ளையே, உன்னுடைய உள்ளத்தில் சுவிசேஷம் குமருகிறதில்லையோ? பவுல் அப்போஸ்தலனைப் போல சுவிசேஷத்து நிமித்தமாய் தன்னை கண்டனம் செய்யக்கூடிய மக்கள் இருந்தால் சுவிசேஷம் எவ்வளவில் விரிந்து பரவக்கூடும்? ஆண்டவரை தரிசித்தவன் ஏனோ தானவென்று இருக்கக்கூடுமா? கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கக்கூடுமா? சுவிசேஷ நித்திரை மயக்கத்தில் இருக்கக்கூடுமா? வில்லியம் கேரி என்ற பக்தனைப் போல எந்த தொழில் செய்த போதிலும் தனக்கு முன்பாக உலக படத்தை வைத்துக்கொண்டு ஒளியற்ற இருண்ட பாகத்தை நினைத்து பெருமூச்சு விட்டு ஜெபித்து உழைக்க வேண்டாமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிற மக்களே இந்த ஆண்டவருக்கு தேவை. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த தகப்பனே, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நான் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, நான் இருப்பது தேவையில்லை, அழிவு, ஆக்கினை என்பதை நீர் வெளிப்படுத்தினீர். உமக்கு நன்றி சுவாமி. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக
நாங்கள் செல்லும் இடமெங்கும் சுவிசேஷகர்களாய் எங்களை வெளிப்படுத்த, எங்களை முன்னிறுத்த, ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியில் நாங்கள் எங்களுடைய தாளந்துகள், எங்களுடைய ஆஸ்திகள், எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய நேரங்கள், காலங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.